அஞ்சாம் ரோமர் கழுத நிறுவம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் கழுத நிறுவம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனமும் 2வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ரோமர் கழுத நிறுவம் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுவதனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகாமல் மறுரூபம் அடைய முடியாது. இங்க 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவப்படியாக ஒப்புக் கொடுங்க. அப்படின்னா உடம்பு விரும்புவதெல்லாம் செய்கிறவர்களாய் வாழாமல் தேவனுக்கு சித்தமானது தேவனுக்கு பிரியமானதான் ஒன்று செஞ்சா அது தேவனுக்கு பிரியமானது. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் சரீரத்தை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை போல வேஷம் போடாம என்ன நடக்குது, 4 பேர் டாட்டு குத்துனா நானும் டாட்டு குத்துறேன், 4 பேர் ஒத்த சைடில் தடுக்காம போட்டால் நானும் தடுக்காம போடுறேன். இல்லை இவங்கெல்லாம் மற்றவங்களாம் இப்படி பெடிகேர் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேலே எதை பண்ண போறீங்க, எது ப்ரெசன்ட் பண்ண போறீங்க. அந்த உலகத்தில் எல்லாரும் அதை வேஷம் போடுறாங்க, நானும் அந்த வேஷம் போடுறேங்கிறது கிடையாது. ஏன் சில சமயம் அவங்க சொல்லும் போது எல்லாருக்கும் வருத்தம் வர்றாங்க, எல்லாரும் தான் போட்டு வர்றாங்க, எல்லாம் தான் இப்படி பண்ணுறாங்க. பண்ணுறது ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்க வரேன், வாட் இஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் அஸ் எ ஸ்பெஷல். அவங்களே செய்கிறதால் அவங்க எல்லாரையும் செய்கிறதே நீங்களும் செஞ்சீங்கன்னா வித்தியாசம் என்ன செய்றீங்க? அஸ் அ காட்ஸ் ஸ்டைல், தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் மற்றவங்க செய்கிறதையே நீங்களும் செஞ்சீங்கன்னா என்ன வித்தியாசமாக செஞ்சீங்க? அவங்க எல்லாமே டாட்டு போடுறாங்க, நானும் டாட்டு போடுறேன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ டாட்டு போட்டதுனால உங்களுக்கு என்ன விசேஷமாக நீங்கள் கொண்டு காட்டிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் போட்டால் மற்றவங்களுக்கு நான் வித்தியாசமாக தெரிவேன் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. எல்லாரும் அர்த்தம் பண்ணியிருக்கா, நீங்களும் அதான். உலகத்துக்கு ஒத்த, அதாவது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா இப்படி இருந்தால் தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இப்படி இருந்தால் தான் என்னை ஏற்றுக்கோங்க, இப்படி இருந்தால் தான் என்னாலும் என்னை அங்கீகரிப்பாங்க. நான் மனுஷன் அங்கீகரிப்புக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தோல்வி. மனுஷங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி புகழ்றதுனால நீங்கள் பெரிய ஆள் இருக்கிறது. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ என்ன வேணும் சொல்லணும். கர்த்தர் சொல்றவங்களை பார்த்து யூஆர் சோ பியூட்டிஃபுல் என்று உலகத்தில் இருக்கவங்களாம் பார்த்து யூஆர் சோ பியூட்டிஃபுல் சொல்றது ஒரு பிரயோஜனமே கிடையாது. உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்கள் மனசு சந்தோஷமா இருக்கும், அதோட முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஆனால் கர்த்தவங்களை பார்த்து உண்மையை மொத்தம் உள்ள ஊழியக்காரங்க, நான் ஒரு பிள்ளையை பார்த்தோம், ஒரு பையனை பார்த்தோம், கர்த்தர் சொல்கிறோம், அது மேன்மை. அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவோ அப்படின்னா இது கர்த்தருடைய சித்தமா ஒவ்வொரு விஷயத்திலையுமே. வெதர் இட் இஸ் அ காட்ஸ் வில் ஆர் நாட் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணீங்கன்னாலே நிறைய சமயத்தில் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. கர்த்தருடைய பாருங்க சரியானதை செய்வீங்க, எதை செஞ்சாலுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எதையுமே செய்யாத சாமியார் மாதிரி என்னன்னு சொல்ல வராரா, என் முற்றும் திறந்தவர்களாக இப்படி இருக்க சொல்கிறாரான்னா அப்படியெல்லாம் கர்த்தருக்கு சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறவங்களா மாறிட்டா நம்மளை சாமியார் மாதிரி ஆக்கிடுவாங்க, முற்றும் திறந்தவர்களாக மாற்றிடுவாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் யாரையுமே துறவிகளை உண்டாக்க முயற்சி செய்யல, முற்றும் திறந்தவர்களை உண்டாக்க முயற்சி செய்யல. முற்றும் ஜெயித்தவர்களாக இருக்கணும், எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கணும், எல்லாவற்றையும் ஆளுநராக இருக்கணும். இந்த உலகம் எப்படி இருக்குதோ அப்படி இருக்காது. இந்த உலகம் எப்படி இருக்குதோ அப்படி இருக்காது. நான் வேற ரகம் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் மனசில் வச்சிருக்கணும். பாருங்க, ஒரு இடத்துல என்னாகத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு சூழ்நிலை வருது. பிழையம் சபிக்கிறதுக்கு வர்றான். சபிக்கிறதுக்கு வரும்போது கர்த்தர் அந்த வாயிலிருந்து எப்படி அந்த வார்த்தைகளை கொடுக்க வைக்கிறாரு பாருங்க. ஐந்தாம் வசனத்துக்கு பாருங்க, 23 எல்லாமே 23 5.
கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி. கர்த்தர் பிலேயாமிட்ட பேச சொல்லி வாயில வார்த்தைய கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நீ பாலாக்கின்றதுக்கு திரும்பி போய் விரோதமாய் சொல்ல கடவை. அவங்க கிட்ட போய் என்ன சொல்லணும்? நான் சொல்றபடியே சொல்லணும்னு தேவன் கொடுத்த வார்த்தையை போய் அங்க போய் பேசுறான். பேசும்போது எப்படி சொல்றாங்கன்னா, அவனிடத்தில் அவன் திரும்பி போனான். மோவாபுடைய சகல பிரபுக்களோடு கூட தன் சர்வ தகவல்களின் அண்டையிலே நின்று கொண்டு இருந்தான். பலி சொந்த போறான் யாரு? பாலாக்கு. அப்பொழுது அவன் தான் வாக்கியத்தை எடுத்து வைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலிருந்து ஆறாமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னால், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? இந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் தான் ஏன் தான் எனக்கு இப்படி பண்றோம், கர்த்தர் தான் என்ன வேண்டாம் இப்படி பண்ணலாம் பண்ணிடுறான். அவன் போய் எப்படி சொல்றான்? கர்த்தரே சபிக்காத ஒருத்தனை நான் எப்படி சபிக்க? இந்த ஜனம் சபிக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் சொல்ல, இந்த ஜனம் மீட்கப்பட்ட ஜனம். நீங்கள் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீர்கள். யோசிங்க, இந்த ஜனங்களுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெறும் ஆட்டினுடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கு. அவர்களை விட விலையேற பெற்ற பலி ஒன்றும், நிரந்தரமான ஒரு பலி ஒன்றும் நமக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. புதிதும் ஒரு ஜீவனமுள்ள வழி நமக்காக தேவனிடத்தில் செல்வதற்கு திறந்திருக்கிறது. அப்படின்னா இவர்களை எல்லாரையும் விடவும் கர்த்தர் நம்மை ஸ்பெஷலா வச்சிருக்காங்க. இவங்க மாதிரி நாம கிடையாது. அவனை முன்னாடி தான் நான் சொல்றேன், நான் சொல்றேன், இந்த யாக்கோபின் வம்சத்திற்காக இருக்காங்களே அவர்களை விட நம்ம விசேஷத்தவர்களாக்கி இருக்கிறார். ஏன்னா நாம் கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கோம், கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாழ்கிறார். அவங்களோட கர்த்தர் வந்து வாழ்ந்தாரா? இல்லை. நான் அவருடைய ஆசை என்ன? நான் உங்களுக்குள் உலாக உங்கள் தேவனா இருக்கணும். அதான் தேவனுடைய ஆசை. அது நடக்கல. ஏன் நடக்கல? பாவம் பிரிச்சிருச்சு. ஆனா பாவத்தினால் விழுந்து கடந்த, பாவத்தினால் பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்த அந்த மக்களுக்கே கர்த்தர் எப்படி செய்யறாருன்னா, என்ன சொல்றாரு? கர்த்தர் அந்த மக்களை சபிக்கவில்லை. நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வாயிலே வார்த்தை அறிந்தார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தர் சபிக்காதவனை நீ எப்படி சபிக்க முடியும்? கர்த்தர் கேட்ட கேள்வி தான் கிட்ட. அதுக்கு அப்படியே சொல்றான், கர்த்தரே சபிக்கல, நான் எப்படி சபிக்க முடியும்? அடுத்து பின்னாடியே சொல்ல, கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, நல்லா கவனிக்கிறேன், உச்சியிலிருந்து பார்த்தான், அவனை கண்டு குண்டுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். எல்லாம் மேடு காடெல்லாம் மேல இருந்து நின்று நல்லா அந்த விஷயத்தை விசுவாலிட்டி பார்க்கறான். எங்க இருந்தா எல்லா ஜனங்களும் ஒரே டைம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அங்கிருந்து சமைச்சா மொத்த ஜனம் காலியா போய் நினைச்சு அங்க மேடு மேடா சுத்துறான். பெரிய கூட்டமா இருக்காங்க. சபிக்கிறது பயந்துடக்கூடாது பாருங்க. அதுக்காக எங்க மாற்றி மாற்றி அந்த உச்சியில இந்த உச்சியில மாற்றி மாற்றி 3 இடங்கள்ல போய் பாலா கூட்டு போய் எப்படியாவது அவனை சமைச்சிருன்னு சொல்லிட்டு பிள்ளைய சொல்றான். ஆனா சபைக்கு முயற்சி பண்றான். ஆனா என்ன சொல்றது பாருங்க, இந்த 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், 9ஆம் வசனம் அதே மாதிரி முக்கியம். முதல் விஷயம் 8ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் சபிக்காதவன் கர்த்தர் வெறுக்காதவன். ரொம்ப எளிமையா சொல்லும், உங்களையும் என்னையும் கர்த்தர் சபிக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். எவ்வளவு நேசிக்கிறான்னா சிலுவையில் உயிரை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்கிறார். அப்ப நேசிக்கிறார். அடுத்த வசனம் சொல்றது, கண்களை வச்சிருந்தா நான் அவனை கண்டு கூண்டுகளில் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார். ஆமே. இந்த ஜனங்களை பற்றியான பிக்சர் என்ன? அதாவது பிள்ளையாம அநேக ஜனங்களை பார்த்துருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனங்களை பார்க்கும்போது இந்த ஜனங்கள் மக்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது. இவங்களுக்கு நிறைய ஆர்டினன்ஸ் இருக்குது. மற்றவங்க இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. இவங்களுக்கும் கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையான முறைகளை கொடுத்திருக்கிறார், எதை எப்படி செய்யணும்னு நிர்வாகம் இருக்கு, ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்குது, அதன்படி வாழ்கிறார்கள். மற்ற ஜனங்கள் அப்படி கிடையாது, இஷ்டம் போல வாழ்றாங்க. இந்த உலகம் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒன்று இருந்தால் சட்டத்துக்கு மட்டும்தான் கீழ்படுகிறாங்க. ஆனால் கடவுள் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லாரையும் நேசிக்கணும்னா நேசிக்க மாட்டாங்க. இந்த உலகத்தை சட்டம் இருக்குதா? எல்லாரையும் நேசிச்சுதான் ஒண்ணுன்னு எந்த சட்டமும் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுறது, உன்னிடத்தில் அன்பு உறப்பிடத்தில் அன்பு கூறுவாங்க. இந்த சட்டம் எதுக்கு ஈடாக இருக்குதுன்னா, உன் தேவனை எப்படி நேசிக்கிறாயோ அதுக்கு சமமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே கடவுளை நேசிக்கிறாய், அந்த கடவுளுக்கு இணையாக மனிதனை நேசிக்கிறாயான இந்த உலகத்துல சட்டம் சொல்லி நேசிக்கல. ஆனால் வேதத்துல அவருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்.
உன் தேவனை நேசி, உன் தேவனை தொழுதுகள், உன் தேவனுக்கு இணையாக ஒன்றை உண்டாக்காத அப்படிலாம் சொன்னாரு. பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, எல்லாத்தையும் சொன்னாரு. இச்சையாதிருப்பாய்களை சொன்னாரு. அதாவது முதல் 3 கட்டளைகள் தேவனுக்கு நமக்கு என்னங்கிறது. மிச்சம் இருக்கிற 7 கட்டளைகள் உனக்கும் மனுஷனுக்கு என்ன உறவுங்கிறத பற்றி. அப்படின்னா கர்த்தர் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார்? அவரோடு இருக்கிற உறவு என்பது இந்த உலகத்தோடு இருக்கிற உங்கள் உண்மையான அன்பிலுமான உறவு இருக்கிறது. அப்புறம் மனுஷன் இருக்கிற ஆனால் நிறைய இடத்துல பாருங்க, இயேசு போதிச்சதுன்னு பாருங்க, ஒரு சகோதரத்திலேயே கோபத்தை வைத்துக் கொண்டு காணிக்கை வந்து செலுத்த வந்தால் உண்பு ரூபாய் பின்னு காணிக்க ஏன் அதுல என்ன பிரச்சனை? நான் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன், காணிக்கை செலுத்த போறேன். இதுல இருக்கு நான் எனக்கு யாருக்கா பகை இருக்கோ பகையை செட்டில் பண்ணிட்டு வந்து காணிக்கை செலுத்தணும். இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும்னா நான் யார்கிட்ட சண்டை போட்டுருந்தோம், அவங்கள்ட்ட சமாதானமாயிட்ட போய் வரி செலுத்த சொல்லுது. உலகத்தின் சட்டங்கள் வேற, ஆனா கர்த்தருடைய சட்டமே வேற. நீ கர்த்தருக்கே ஒன்று கொடுக்கணும்னா கூட உன் இருதயம் கலக்கம் இல்லாத பூரணமா இருக்கு. அப்படி எதிர்பார்க்கிற தேவன் உங்களை எப்படி எதிர்பார்ப்பார் சொல்லுங்க? அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கவனும் நானும் ஒண்ணுன்னு என்னைக்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ பிள்ளைகளும் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அவங்க புத்தி தெளிவடையிலன்னு அர்த்தம். அவங்க சரியா சத்தியம் விலகவே இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் உங்களை அங்கீகரிக்கும்படி அவர்களில் ஒருவரை போல காண்பித்து தான் நீர் அவர்களுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு அங்கீகாரம் இந்த உலகத்தில் தேவையே கிடையாது. நீங்களாக இருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாருங்கள். எப்படி சொன்னாரு? அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். அப்படின்னா இந்த ஆளுங்களோட பார்த்தா இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அவன் போவான், எடுத்து சாப்பிடுவான், இருப்பான். இவங்க அப்படி கிடையாது. வெளியே போனா கை கழுவிட்டு போவாங்க, வெளியே உள்ள வந்தா கை கழுவிட்டு வருவாங்க, காலை கழுவிட்டு வருவாங்க. இதெல்லாம் முறைகளை கட்டா பின்பற்றி மற்றவர்களை போல இவர்கள் இருக்கல. என்னன்னா இந்த கை கழுவுல என்னங்க பிரச்சனை? மற்றவங்களுக்கு உனக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ வந்து சட்டத்தை கீழ்ப்படிந்து தேவன் சொல்ற கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ்கிறா என்பதற்கு அது அடையாளம். ஆமே. அப்போ இந்த மனது தெளிவில்லைன்னா இல்லை கூட டீமே சேர மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை சேர மாட்டேங்கிறாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் சேர மாட்டேங்கிறான்னு சொல்றவங்க உங்களுடைய நல்ல நடக்கைகளை பார்த்து ஒரு நாள் சொல்லுவாங்க, இத்தனை நாள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு. நீங்க ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டதை போல ஒரு இடத்துலயோ ஒரு வீட்டிலேயோ ஒரு ஸ்தாபனத்திலேயோ கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒரு வாழ்ந்த வாழ்க்கையா இருந்தால் நிச்சயமாய் எல்லாரும் ஒரு இடத்தை திரும்புவாங்க. என்ன சொல்றாரு? ஜாதியினோட கலக்காம தனியா வாசமா இருப்பாங்க. இதுக்கு அங்க ரோமர்கள் 12:1-2 என்ன சம்பந்தம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இங்கே தேவனுடைய ஜனங்கள் என்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னா எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த தேசங்களை சுற்றி பார்த்திருக்கிறாங்க கிளையாம. இந்த ஜனங்களை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்காங்க. ஏன்? இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை கீழ்பட்டு தேவனுடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டு தேவனுக்காக வாழ்கிறார்கள். நம்ம அப்ப கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாழ்கிற மக்களுக்கும் கர்த்தருடைய கட்டளைகள் சம்பந்தமே இல்லாம இந்த உலகத்தில் மிக்க ராஜாக்கள் இருக்கிற சில சட்டங்களுக்காக மட்டுமே வாழ்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம லா ஆஃப் த லேண்டை விட்டுலாமா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் பூமியிலே எந்த தேசத்துல நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படித்து வாழணும். அதே நேரத்தில் சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படித்தாலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழணும். எப்படி? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேசத்துல ஒரு சட்டம், ராஜா இருக்கிற பொருட்களை தவிர வேற எதையும் வழங்கக்கூடாதுன்னு தானியல் காலத்திலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்திலே, ஆபேத்நேகோ காலத்திலே ஒரு சட்டம் உண்டானது. இது அரசு சட்டம். ஆனாலும் தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். 3 வேளை வழக்கம் போல ஜெபித்துக் கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாங்க செத்தாலும் பரவாயில்ல இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு இருந்தாங்க. ஏன் இந்த ஜனங்கள் எல்லாரும் வணங்குறாங்கப்பா, நீ என்னப்பா வணங்கிட்டு போயிட வேண்டியதானப்பான்னு சொன்னா வணங்கி இருக்கலாம், அவர்களோட ஒருவனாய் போல இருந்திருக்கலாம். ஆனால் நல்ல கவனிங்க, அவர்கள் தனித்துவமாய் காணப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மாட்டேன்னு சொன்னாங்க. அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்டாங்க. வெளியில் வரும்போது 4 பேர் உலாவுறதை எல்லாரும் பார்த்தாங்க. ஒன்று கூட கருக்காம வெளியே வந்ததை பார்த்தாங்க. பார்த்த எல்லாரும் சொன்னாங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவன தேவன்.
அப்ப நீங்க மக்களோடு கூட சமரசத்தில் போனால் என்ன நடக்கும்னா, உங்கள் தேவன் யார் என்று யாருமே பார்க்க முடியாது. நீங்க இண்டிவிஜுவலா மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களை பார்க்க சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், உங்களோடு இருக்கிறவர் என்று எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் குறிப்பினால் அறிந்தோம் என்று சொல்லி ஈசா கிட்ட வந்து சொல்றோம். அபிமெலேக் வந்து அபிமெலேக் அங்க அவங்க வாழ்ந்த அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜா வந்து சொல்றாரு, நீ தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாகுது, நீ தோன்றா தண்ணி வருது, நீ விதைச்சா நல்லா முளைக்குது, ஆனா நாங்களும் விதைச்சு பார்க்கற ஒண்ணும் நடக்கல. அதே தேசத்தில் தான் இருக்கிறான், ஆனால் இவன் விதைப்பது முளைக்கிறது, மத்தவன் விதைக்கிறது முளைக்கல. விதைக்காத காலத்துல அறுக்காத காலத்துல விதைக்கிறான், அறுக்கிறான். இவனுக்கு மட்டும் எப்படி நடக்குது? பொறாம துரத்தி விடுறாங்க. சரி, துரத்தி விட்டா போ, நான் இன்னொரு இடத்துல போய் வாழ்றேன். அங்க போய் விதைக்கிறான், அங்க போய் தோன்றான், தண்ணியை பார்க்கறான். பார்த்த தண்ணியோட ஏன் தண்ணி உரிமை கொண்டாடி எடுத்துக்கிட்டாங்க. சண்டையும் போடல, இந்த வச்சுக்கோ போ. இவன் தொடர்ந்து முன்னேறி போயிட்டே, அதாவது முன்னேறுகிறவர்கள் தங்களிடத்தில் பிடிக்கப்பட்டதை பார்க்க மாட்டாங்க, தங்களிடத்தில் பறித்து கொண்டதை பார்க்க மாட்டாங்க, இன்னும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருப்பாங்க. எப்போ வரைக்கும்னா ரெகபோத்தை பார்க்கிற வரைக்கும். அதுக்காக வாக்குவாதம் பண்ற சூழ்நிலை. ஏசைக்கு சித்தனை வந்து போகட்டும் அப்படின்னு போயிட்டு அவன் ரெகபோத்தை பார்க்கிற வரைக்குமே போயிட்டு இருக்க மாட்டான், திரும்ப திரும்ப பார்த்துருப்பான். அதுக்கப்புறமும் இன்னொரு துறவை கண்டுபிடித்தேன்னுங்கிறாங்க. அப்படின்னா முன்னேறுகிறவன் இழந்ததை பார்க்க மாட்டான், பெற போறதை பார்ப்பான். அப்படின்னா நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களோட தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டாலும் சரி, நான் இவர்கள் எல்லாரும் என்னை பிடிக்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் மேல இருக்கேன். என்னை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நான் வாழ்ந்திருப்பேன் என்றதை நிச்சயமா அறிந்திருப்பீங்க, நம்புவீங்க. அதை பற்றி ஒரு ஆழமான சிந்தனை, ஒரு ஆழமான தெளிவு உங்க மனசுல இருக்கும். அதெல்லாம் சொல்றேன், மற்றவர்களோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு வாழ்வதை போல நீங்க வாழ முடியாது. தானியேல் அதே மாதிரிதான். இந்த சிலையை வணங்கணும், ராஜாவை மட்டும் தான் கும்பிடணும். நாங்க ராஜாவை கும்பிட முடியாதுன்னு சொல்லணும் தவறு. ஆனா கும்பிட போகணும். ஏதோ யாரை தேடினா தேவனை மட்டும் தேடினா, வழக்கம் போல தேடினா. சட்டம் இவர் மேல் பாய்ந்தது, தூக்கி சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க. அந்த ராஜாவுக்கே வருத்தம். ராஜா சொன்னார், மறுநாள் காலையில் வந்து கேட்கிறாரு, ஜீவுள்ள தேவனுடைய தாசனாகி தானியேலே, அவனுக்கு தெரியுது, யார் ராஜாவுக்கு தெரியுது இவன் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற கடவுள் வந்து கேட்கிறான். ஜீவுள்ள தேவனை ஆராதிக்கிறவனே, உன் தேவனாக கர்த்தருடைய தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ராஜாவே வாழ்க, இந்த சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை சேதப்படுத்தாமல் வாய்களை கட்டி போட்டார். நான் உமக்கு முன்பாக தீங்கு செய்யல, உமக்கும் துரோகம் பண்ணல, தேவனுக்கு முன்பாக துரோகம் பண்ணல. நான் உங்களை நல்ல மேன்மையா நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறேன், அதுக்காக வணங்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? மனுஷனை தேவன் ஸ்தானங்களிலே ராஜாக்களாக வைத்தால் அவரை மதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும். தேவன் கொடுக்காமல் அதிகாரம் இல்லை. அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கனம் பண்ணணும், அதுக்காக காலில் விழுந்து கிடக்கணும் அவசியமே இல்லை. பெற்றோர்கள்கிட்ட கூட சரி, பெற்றவங்களா தான் சரி, காலில் வந்து விழு, அதை பண்ணு இதை பண்ணு சொன்னா காலில் விழுகணும் அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளை எப்படி பார்க்கறாருன்னு சொன்னா காலில் விழுகிறதுக்கா நம்மளை வைக்கல. நல்லா கவனிக்கணும், மனிதர்களுக்கு மனிதன் அடிமைகள் அல்ல. எந்த மனுஷனுடைய காலிலையும் விழுகணும்னு அவசியம் இல்லை. பெற்றோர்களா இருந்தாலும் விழுகணும்னு அவசியம் இல்லை. மாமனார் மாமியாரா இருந்தாலும் விழுகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் விழுகக்கூடாது? இந்த கேள்வி ஒரு கேள்வி இருக்கும். கிறிஸ்துவ விசுவாசி ஏன் மற்றவங்க காலில் விழக்கூடாது? இந்த கேள்வி இருக்குல்ல மனசுல. காலில் விழாதுன்னு சொல்றீங்க, ரைட், ஓகே, எதுக்கு ஏன் விழக்கூடாது? இந்த கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் விழக்கூடாதுன்னு கேட்குறீங்கன்னா, எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்குள் ஆவியானவர் வாழ்கிறாரா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்குள் தேவன் வந்து வாழ்கிறாரா இல்லையா? உங்க வார்த்தை இல்லைன்னு சொன்னா நீங்க காலில் விழுந்தது சரிதான். உங்க வார்த்தை ஆமான்னு சொல்லிச்சுன்னா, அந்த சத்தியம் அந்த தெளிவு இருந்ததுன்னா, நான் கேட்கிறேன், நீங்க காலில் விழும்போது நீங்க காலில் விழுகிற, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனும் சேர்ந்துதான் இன்னொருத்தருடைய காலில் விழுகிறார். அப்படின்னா இன்னொருத்தன் காலை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் தேவனாக கர்த்தர் யாருன்னு எனக்குள்ள தேவன் இருக்கிறார். நான் யார் காலில் போய் விழ
மாட்டேன். யார்கிட்டயுமே கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய செய்ய மாட்டேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் தேவன்கிட்ட கேட்பேன், எனக்கு உதவி செய்யலாம். யார் காலையாவது பிடிச்சு நான் பெரிய ஆளாயிருவேன். அது இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். உலகத்தின் மனிதன் காலை பிடித்து பெரிய ஆளாகணும்னா அப்படி காலில் விழுக வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்குவாங்க. நான் திருமணம் முடிச்ச சமயத்தில் அதான் நடந்தது. அது என்ன பண்றது, அந்த ஊர்ல அப்படி எல்லாம் பழக்கம். ஒரு காலகட்டத்தில் நான் தெரிய சொல்லிட்டாரு, தப்பி தவிர கால் யாருக்காலும் விட மாட்டாங்க. ஏன்னா எனக்குள்ள தேவன் இருக்கிறான். சில சமயம் கோபமா இருக்கும், வெறுப்பா இருக்கும். என்ன இப்படி திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க. எப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு வரைக்கும் நார்த் இந்தியா பக்கமெல்லாம் போனீங்கன்னா பெரியவங்களை யாரை பார்த்தாலும் சரி, எல்லா சின்னவங்க எல்லாருமே காலில் விழுந்து போடுவாங்க இப்பயும். ஆனா யோசிங்க, எனக்குள்ள தேவன் இருக்கிறார். நான் காலில் விழுந்து யார் விழுகிறா? தேவனும் சேர்ந்து. அப்ப தேவனும் சேர்ந்துதான் காலில் விழுகிறாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் யார் காலையும் தொட மாட்டேன். அவன் யார் காலையும் விட மாட்டேன். ஏன் விடணும் அவசியம் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இந்த மனுஷனை விட எனக்கு முன்னாடி நிற்கிற என் மாமனா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அண்ணியா இருக்கலாம், பெரியப்பா சித்தப்பாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், யாரும் என் தேவனை விட பெரிய ஆள் கிடையாது. என் தேவனை அவங்க காலில் விழுகிற அளவுக்கு நான் தரம் தாழ்த்தி போக மாட்டேன். அப்படியே மதிக்கிறீங்களா? வணக்கம் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க, அவங்கள விஷ் பண்ணுங்க, அவங்க கிட்ட மரியாதையை நடந்துக்கங்க, அது தேவை. ஆனா அதுக்காக காலில் விழுகிற அவசியம் எத்தனை பேருக்கு வணங்கிச்சு? அது திரும்ப போய் செய்யக்கூடாது. நம்ம காலில் கூட விழுகிறேன். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண தவிர்ங்க. காலில் விழுகிறது இல்லை, கர்த்தருடைய காலில் போய் விழுகிறது தான். கர்த்தருடைய காலை பிடிச்சுக்கங்க, அவனை தான் கர்த்தர் உயர்த்துவான், சூழ்நிலை விடுதலையாக்குவான். இங்க இந்த ஜனங்கள், இந்த மக்கள் இல்லாம தனியா இருந்தாங்க. 2 பேரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சரி, தானியேலும் சரி, தனித்து நின்றதுனால்தான் அவருடைய தேவன் யார் என்பதை நிரூபிக்க முடியும். தானியேலின் தேவனை தவிர இந்த உலகத்து தேசத்துல யாரும் தேவனை தொழுது கொள்ளக்கூடாது. என் சிலை கூட தொழுது கொள்ளக்கூடாது. யார் தான் தொழுது கொள்ளணும்? தானியேலின் தேவனை தான் தொழுது கொள்ள ராஜாவே சட்டம் போடுற அளவுக்கு ஆச்சு. நான் சொல்றேன், உங்கள் தேவன் யார் என்று மறைத்து வைத்து வாழ்கிற வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வாழ்க்கை. யாரும் பார்த்தா என்ன, மற்றவங்களாம் பார்த்தா கேட்பாங்க, ஒரு குட்டியூன்னு பொட்டா வச்சுட்டு போறேன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பொட்டுனால தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள சாருங்க. நீங்க பொட்டு வைக்கிற பிரச்சனையே கிடையாது, பெருசா கூட வச்சுக்காங்க, நெத்தி நிறைய கூட வச்சுக்காங்க. அது உங்களை வித்தியாசப்படுத்த போறதே கிடையாது. உங்கள் தேவன் யார் என்று வெளிப்படுத்துற வாழ்க்கை இல்லாம பெரிய பொட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? வெளியில பார்க்குமா எல்லாரும் டாட்டு போடுறாங்க, நானும் டாட்டு போடுறாங்க, என்ன பிரயோஜனம்? எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, அதே மாதிரி நானும் வாழ்வேன், என்ன பிரயோஜனம்? இவங்கெல்லாம் வாழ்ற வாழ்க்கையை விட நான் ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்வேங்கிறது விசுவாசிக்கிறதும் அதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருப்பதும் தான் முக்கியம். ஆமாம், எல்லா குடும்பங்களையும் பிரச்சனைகள் இருக்குது, சண்டைகளுக்கு சச்சரவுகள் இருக்குது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இந்த உலகத்தாங்க சொல்றான், விட்டுட்டு வந்துரு. எப்படி சொல்றாங்க? விட்டுட்டு வந்துரு, எனக்கு பிள்ளையாட்ட மட்டும் போதும். அது உலகம். கிறிஸ்துவ விசுவாசிகள், கிறிஸ்துவ குடும்பத்தாரை சொன்னாலும் கூட. ஆனால் இந்த சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும். அந்த மனிதனை ரட்சிக்க முடியும், அந்த பெண்ணை ரட்சிக்க முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையினால் வாழ முடியும் என்று விசுவாசித்து எல்லாம் எதிராக இருக்கும் போதும் கண்டிப்பா என் தேவன் பழையபடி என்னை வாழ வைப்பார், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு விசுவாசித்து காத்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் அப்படிதான் நடக்குது. எத்தனை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பண்றாங்க. அவனுக்கு கோடிக்கணக்காக காசு இருக்கு, என்னோட பண்ணிட்டு போவான். அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி கிடையாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்கிறான். தேவனுடைய சமூகத்துல இணைந்தவர்கள் மனுஷனா நீங்களை மனுஷனா யோசிச்சு பிரிச்சுட்டு போவாதீங்க. கடவுள் பிரிக்க சொன்னார் அவங்கள. கடவுள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சொத்தமா 100% டைவர்ஸ்க்கு எதிரி. கர்த்தர் வந்து இணைக்கத்தான் இருக்கிறார், உங்களுக்கு பிரிக்க கிடையாது. கர்த்தர் தான் சொன்னாரு, இந்த கடவுளை விட்டு பிரிந்துரு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. கர்த்தர் சொல்லல, உங்க புத்தி சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த ஜனங்களுடைய வாசமா எப்பவும் தனித்து இருப்பார்கள் சொன்னா, கூட்டத்துல இருந்தாலும் உங்களை மட்டும் தனியா தெரியும். உங்களை பார்க்கிறவங்க
உங்களை நிறைய இடங்கள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களாம் கிறிஸ்துவங்களா அப்படின்னு சில சமயம் கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? நீங்க நெத்தியில பொட்டு வைக்காம இருந்ததுனாலயோ உங்களுடைய வெளியே அடையாளங்களை வச்சோ கிடையாது. த வே யூ பிஹேவ், நீ எப்படி நடந்து கொள்றீங்க, எப்படி செயல்படுறீங்க, எப்படி பேசுறீங்க, அதை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க நீ இயேசு விசுவாசிகள் இல்லையான்னு. ஆனா அந்த அடையாளத்தை கண்டுபிடித்த பின்னாடி அவங்க அடையாளத்தை ஒத்து போனீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா, வேதம் எப்படி சொல்லுது? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாக இருந்தாலே மறுபடியும் மனம் புதிதாகணும்னா முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் தேவனுடைய ஜனம்னு எனக்கு தெரியலன்னா நன்மை எங்க அனுபவிக்கிறது இல்ல. கர்த்தருடைய நன்மைகளை ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார், நன்மையான வருஷங்களை வைத்திருக்கிறார், நன்மையான வாழ்க்கையை, நன்மையான பொருளாதாரத்தை, நன்மையான வேலையை, நன்மையான உயர்வை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நான் எப்படி பார்க்கிறேன், நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன், அது ரொம்ப முக்கிய. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. நான் சொல்றதுக்கு அப்புறம் என்னை எப்படி விசுவாசிக்கிறேன், எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க, அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு நல்லா கவனிக்கணும். சில விஷயங்களை சொல்றேன், நல்லா மனதில் வைத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரி, நீங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருந்தாலும் மனம் புதிதாகலன்னா அந்த ஆசீர்வாதம் ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு கோடி கோடியா பணம் இருக்கலாம், 100 கார் இருக்கலாம், 100 பங்களா இருக்கலாம், அவ்வளவு கூட இருக்கலாம், அவ்வளவு சொத்து ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. மனம் புதிதாகலன்னா இது எப்படி இருக்கும்னா, சபைக்கு ரெகுலரா போவோம், ஆனா புத்தி மாறவே மாறாது. ரெகுலரா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. என்ன கேட்டால் பார்க்கலன்னா பாஸ்டர் கேட்பாரு, எங்க இருக்கா உங்களோட போவாங்க. இல்லைன்னா நாங்கள் கிறிஸ்துவங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சுக்கு போயிடணும், அது ஒரு சடங்கு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் ஒரு மாதிரியா இருக்கு, குற்ற உணர்வா இருக்கு, தனக்கு குற்ற உணர்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக சர்ச்சுக்கு போவாங்க. இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், நம்ம நண்பர்களெல்லாம் பார்க்கலாம், பார்த்து ஹாய் பாய் சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க சபைகளில். அதாவது அதனுடைய மெயின் கோர் இன்டென்ஷன் என்னவா இருக்கணும்னா, நான் போகிறேன், கர்த்தர் கூட பேசுவார், என்னை மாற்றுவார். நான் மாறுறதுக்காக தான் சர்ச்சுக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் இன்னைக்கு தேவன் என்னை சந்திப்பார், என்னோட கூட பேசுவார். சரிங்க, ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கீங்க, நாங்கள் எங்கே உட்காந்தாலும் எப்போ வேணா கேட்கலாம் இல்லைங்க. இதே வசனத்தை நான் எங்க இருந்தாலும் கேட்கலாமே, எப்போனா கேட்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களோடு கூட தேவன் இடைப்படுகிற வித வித்தியாசம். இங்க தேவன் நம்முடைய ஞானத்தை, சபையாக சரீரமாக சபை நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் போது, இங்கே அவருடைய தொடுதலை அவருடைய பிரசன்னத்தோடு கூட உட்கார்ந்துருக்கும் போது அங்கே உங்களை தொடுகிற விதம் வித்தியாசம், அவங்க உணர்த்துகிற விதம் வித்தியாசம், வாழ்வை மாற்றுகிற விதம் வித்தியாசம். இங்கே உங்கள் வாழ்க்கையின் பெர்ஸ்பெக்டிவா பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கறது உதவி செய்வது வித்தியாசம். நீங்க 4 சோத்தை அழைச்சிக்கிட்டு அரைக்காலவை கூட்டிக் கொண்டு உட்கார்ந்து நல்லா ஜெபித்து ஆராதித்து உட்கார்ந்து அந்த வசனத்தை முழுசா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த வசனம் கரெக்டாக வேலை செய்யணும். உட்காந்து வேலை பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒன்று கேட்டீங்கன்னா உங்க வேலையின் மேல் கவனம் இருக்கும், மற்ற காரியத்து மேல கவனம் இருக்கும். இதை கேட்கறது என்னன்னா ஒரு முறைக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு தங்களோட டெடிகேட்டட் டைம் வேர்ட். இங்க வந்து அப்படி கிடையாது, எதையும் பண்ண மாட்டீங்க, இங்க அதை மட்டுமே கவனித்து அந்த வித்தியாசம். எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் மனம் புதிதாகாவிட்டால் அதை அனுபவிக்க முடியாமல் நிறைய சமயத்தில் இருக்கும், என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. எப்படி அது சொன்ன இல்லையா, பல வருஷம் சபைக்கு போயும் மனசு புதிதாகல, மனம் புதிதாகலன்னா எந்த மாற்றம் வராமல் போகுது என்றால் எப்படி இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. சரி, வருஷம் கணக்காக சபைக்கு போயிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லைன்னா நான் இப்படி கேட்குறேன், ஏசுகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏசுகிட்ட பிரச்சனை இருக்குதா? அவன்கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, கர்த்தருடைய வசனத்தின் மேல வசனத்துல பிரச்சனை இருக்குதா? பிரச்சனைங்கிறாங்க வந்து கேட்குறீங்க, அந்த வசனத்துல பிரச்சனை இருக்கான்னா வசனத்தில் பிரச்சனை இல்லை, அப்ப எங்க பிரச்சனை இல்லையா? ஏசப்பாட்டையும் பிரச்சனை இல்லை, வசனத்துலையும் பிரச்சனை இல்லை. உடனே சொல்லுவாங்க பாஸ்டர் சரியில்லைங்க, அடுத்தவங்க சொல்றது பாஸ்டர் சரியில்லைங்க, அவன் சரியில்லாம தான் இருந்துட்டு போறாரு.
அவர் அவங்க வாழ்க்கைக்கு எஜமான். அவர் ஒரு மேய்ப்பன ஒரு ஆலயத்தில் கத்த வச்சுக்காரு. இதே மாதிரி எத்தனை 100 சபைக்கு போனால் 100 சபையில் பாஸ்டர் உருப்படி இல்லாமல் தான் இருப்பாங்க. சில நல்லவங்களா இருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கிற சபை பாஸ்டர் நீங்க பார்க்கறதே அரிது. எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கிற சபையில பாஸ்டரை பார்க்கறது கஷ்டம். ஆனா கர்த்தர் ஒரு பாஸ்டர் வச்சிருக்கிறாருன்னு சொன்ன அந்த ஆள் சரியில்லை. அதனால நான் கேட்கிறேன், இயேசு சரியில்லைன்னு நீங்க சர்ச்சுக்கு போனா அது நியாயம் இருக்கு. நீங்க அங்க போகும்போது ஒரு மனுஷனை பார்க்க போறீங்க, தேவனை பார்க்கறதுக்கு போறீங்க, தேவனை ஆராதிக்க போறீங்க. ஆராதிக்க போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை தேடி போகணும், இயேசுவை தேடி போகணும். அப்பதான் அந்த ஆலயத்துக்கு போறது கரெக்ட். பாஸ்டர் சரியில்லை அப்படி சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போகலைங்கன்னு சொன்னா அது அஸ்திபாரம். எதை பார்க்க போறாங்கன்னா ஒரு மனுஷனை பார்க்க போறாங்க. இயேசு கேட்டார்ல, நீங்க எதுக்குங்க வந்தீங்க? நெருந்த ராஜா மாதிரி ஒரு மாதிரி சுத்திட்டு போன அவங்களே பார்க்க வந்தீங்களா? யாரை பார்க்க வந்தீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்தீங்களான்னு இயேசு சமயம் கேட்பாரு. ஆளை பார்க்கணுங்கிறதுக்காக சபைக்கு போறதில்லை. இயேசுவை சந்திக்கணும், இயேசு சந்திக்கிற இடத்துல இருக்கணும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது. நம்ம 2 பிரச்சனை இல்லாத எதுவாதை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் சபைக்கு போகணுமே படிய நான் சபைக்கு போறதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் எனக்கு பிரச்சனைங்க, மனசு வேதனைங்க, அதுக்காக நான் போறேங்க. இங்க போய் கேட்டா எனக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கு, அதுக்காக பாருங்க எல்லாம் சந்தோஷம். அந்த வார்த்தை உங்களுக்குள் வேலை செய்யுது, சந்தோஷம். ஆனால் அந்த மனிதனை தேடி வரக்கூடாது, ஒரு பாஸ்டரை தேடி வரக்கூடாது, நண்பர்களை மற்ற 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், தேவனை நான் பார்க்க போகிறேன், தேவனை சந்திக்கணும். அதுக்காக ஆலயத்துக்கு இந்த நோக்கம் இல்லாமல் சபைக்கு போகிற எந்த ஆராதனையும் ரொம்ப சிறப்பான ஆராதனையாவே இருக்காது. உங்களுக்கு பிறகு சும்மா இடத்தை அடைச்சிக்கிட்டு சும்மா உட்காந்து போவீங்க, அவ்வளவுதான். வர சக்சஸ்ஃபுல்லா ஒன்றும் நடக்காது. அப்படின்னா மனம் புதிதானதான் நான் எதுக்கு போறேன்னு தெளிவு இருக்கும். சர்ச்சுக்கு போறேன்னா நான் இயேசுவை தேடி போறேன், அவருடைய வார்த்தையை தேடி. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் என்னை குணமாக்குவார், வார்த்தை அனுப்பி என்னை அழிவுக்கு தப்பு வைப்பார்னு போகணும். அப்படின்னா மனம் புதிதாக வேண்டும் என்றால் ரொம்ப கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாம கர்த்தருடைய வசனத்தை கேட்டீங்க சொன்னேன்ல, பல வருடமா சர்ச்சுக்கு போயிட்டோம், எந்த மாற்றம் வரலன்னா என்ன பிரச்சனை? வார்த்தையை கேட்கிறேன், கீழ்ப்படிய. எப்படி கேட்டா இயேசு ஒரு உவமையை சொன்னார். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. வசனத்தை கேட்டு அதில் தன் வாழ்க்கையை உறுதியாய் கட்டி கொண்ட மனுஷன் எப்படிப்பட்டவன்? கற்பாறையின் மேல் தன் வாழ்க்கையை கட்டினவன். பெருமழை மோதினது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது. சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, சண்டே ஸ்கூல்ல பாட்டு கூட இருக்கு. கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். மணல் மேல கட்டான் ஒருத்தன், அப்படின்னா அர்த்தம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டாத வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? அதை பத்தி உண்மையை அதை பத்தி தான். கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் கட்டப்பட்ட வாழ்க்கை. அதுதான் அந்த ஓமையினுடைய அர்த்தமே. இயேசு சொன்ன ஓமை. மணல் மேல் அந்த வீட்டை கட்டினான், பெருமழை பெய்துதான், பெருவெள்ளம் பெய்தான், அந்த வீடு அழிந்து போனது, இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்படின்னா if you are strong in God's word, you cannot be destroyed. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருந்தால் உங்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. உங்கள் லைஃப் எதுல கட்டி இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம கண்டதெல்லாம் வாச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்தேன், இவன் வாழ்க்கையை பார்த்தேன், பக்கத்து அக்கா வீட்டை வாழ்க்கையை பார்த்தேன், ஏத்தாப்புல மாமா வீட்டை வாழ்க்கையை பார்த்தேன், அவங்கள மாதிரியே நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு முயற்சி பண்ணி ஒரு வாழ்க்கையை கட்டணும்னு நினைச்சீங்கன்னா வார்த்தையில கட்டல, மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கட்டுறீங்க. அதுக்கு அந்த வாழ்க்கை நிலைக்காது. அது வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கர்த்தருடைய வார்த்தையில கட்டாத வாழ்க்கை இடிந்து போகும். மணலின் மேல் கட்டுறீங்களா, கற்பாறையின் மேல் கட்டுறீங்களா அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்தால், அந்த கீழ்ப்படிதலினால் பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். கீழ்ப்படிவதற்கு உதவி செய்கிறார், கீழ்ப்படிந்து அந்த வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ்வதற்கும் உதவி செய்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தார் எப்படி இருக்காங்களோ அப்படி உங்களை அடையாளப்படுத்த முயற்சி செய்யாது. நம்ம உலகம் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு.
இந்த உலகத்தில் சில காரியங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எதுவும் தப்பு இல்லை. இப்போ பாருங்க, உலகம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, தேவன் திருமணம் என்கிற பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ திருமணமே தேவையில்லை, எப்படிமா வாழ்ந்துக்கலாம், அப்படி உலகம் போயிட்டு இருக்கு. இது சரிதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றது ஒரு பெரிய கூட்டமும் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எது சரின்னா, தேவனுடைய சமூகத்தில் இணைக்கப்படுகிற இணைப்பின் வாழ்க்கை தான் மிக சிறப்பான வாழ்க்கை. அதுதான் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை. வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? கர்த்தரோடு இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம மனசுல தோன்றது, நம்ம மனசுல யோசிக்கிறது, நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு யோசிக்கிறது, இந்த உலகம் கர்த்தரெல்லாம் பற்றி கொண்டு இதெல்லாம் சரின்னு நினைக்கிறது முற்றிலும் தவறானது. அந்த தேவனுடைய பார்வைக்கு சரியானதில்லை. கர்த்தருடைய அதான் சொல்றது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ணமும் நன்மையும் பரிபூர்ணமும் மனசு நன்மை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அப்படின்னா 3 சித்தத்தை பற்றி பேச, ஒரே சித்தம் தான். அதில் நன்மை இருக்கு, பிரியம் இருக்கு, பரிபூர்ணம் இருக்குது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. அப்படின்னா ஒரே ஒரு சித்தத்துக்காக தான் வாழ்றோம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதமான மக்களாக வைத்திருப்பதற்கு காரணம் தேவனுடைய பிரியமும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அர்த்தம். யோசிச்சு பாருங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிங்க. அப்பதான் நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ரொம்ப சமயத்திலையும் நான் செய்தது சரியா, இந்த வாழ்க்கை நான் யோசிக்கிறபடி யோசிக்கிறேனே செய்கிறேனே, இது சரியா? நீங்க வேலைக்கு போகும்போது, பிற மக்களுடைய அல்லது பிற மதஸ்தர் மத்தியில் நீங்கள் போகும்போதோ, வேலை செய்யும் போதோ, மற்ற மக்களோட கலக்கும் போதோ, are you able to maintain God commanded you to do? தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை உங்களால் கடைபிடித்து அங்கே நிற்க முடிகிறதா? அல்லது அவங்களோடு உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவங்களில் ஒருவரை போல நீங்கள் வாழ முயற்சி செய்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்னார்ல, இந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் தனித்து வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களை விட்டெல்லாம் ஒதுக்கி போயிருந்தா அது வேதம் போதிக்கிறதே கிடையாது. வேதம் நீ எல்லாம் கிறிஸ்துவன்னா மற்றவங்கிட்ட போகவே கூடாது, மற்றவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாதா? அது அடிப்படை தப்பு. எல்லாரோடும் நல்ல உறவு, நல்ல அன்பு, நல்ல பராமரிப்பு, நல்ல சமாதானமான நேசம் இருக்கணும். எல்லாரும் உண்மையா நேசிக்கணும். உங்களை வெறுக்கிறவங்களா இருந்தாலும் நேசிக்கணும். ஆனா நீங்க யார் என்கிற அடையாளத்தை இழந்து போகிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அவங்களோட கூட இருந்தா மட்டும்தான் அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னா, இப்ப மனுஷனோட உறவு முக்கியமா தேவனுடைய ஸ்தானம் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஸ்தானம் தான். அப்ப தேவனுடைய ஸ்தானத்தை இழந்து மனுஷனுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் என்னை விட ஒரு ஏமாந்தாலும் அப்ப நான் யாருங்கிறது தெரியும், அந்த வார்த்தையை நான் கீழ்ப்படுத்த தெரியும். எங்கே இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்றபடி செயல்படும்படி கர்த்தருடைய ஆவியானவரோடு இருக்கிறார். இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்? நான் கேட்கிறேன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை தெரிந்தும் உங்களை கொண்டு தேவன் அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும் என்று தெரிந்தும் இயேசுவை மறைத்து அவனோட ஒப்புரவாகி போயிட்டீங்கன்னா உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற அற்புதங்களை அவங்க பார்க்கவே முடியாமல் போயிடும். உங்களை செய்த அற்புதங்களை சொல்லவே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ கர்த்தருடைய மற்ற ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நானும் அவரை நேசிக்க விரும்புகிறேன், உனக்கு செய்கிற நன்மைகள் எனக்கு செய்வாரா, நானும் அவரை நம்பினால் எனக்கு நன்மைகள் நடக்குமான்னு சொல்லும் போது நீ ருசித்துப்பார். எப்படி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. நானும் விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அதனால கர்த்தர் செய்கிறார். நீங்களும் விசுவாசிக்க ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு பாரபட்சமே கிடையாது. நீங்க எதையும் மாற்ற வேண்டாம், நீங்க நீங்களாவே இருக்க. ஆனா விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். என்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நீங்கள் விசுவாசிக்கிற அந்த சமாதானத்தையும் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறாரோ, என்னைக்கு உங்க மனசுல இந்த ஆண்டவரையை நான் பின்பற்றணும் உங்களுக்கு நிச்சயமா தோணுதோ, அன்னைக்கு நீங்க பின்பற்றும்படியா நீங்க மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் நீங்க மாற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே மாற்ற முடியுதா? எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, வீட்டில் சபையில் எதிர்பார்க்குறாங்க, நீங்க இப்படி எல்லாம் மாறிட்டா நல்லா இருக்கு. மாற்ற முடியுதா? மாற்றிக்க முடியுதா? நம்மளை நாமளே மாற்றிக்க முடியாமல் இருக்கும்போது யாரை மாற்ற போறீங்க? யாரையும் மாற்றவே முடியாது. அவங்க தெளிவாக இருக்காங்க, தெளிவாக பேசுகிறாங்க.
யாரும் குழப்பத்திலே கிடையாது. ஏமாந்து போய் எங்கேயும் விழுகிறதும் கிடையாது. அவ்வளோ தெளிவாக இருக்காங்க, சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும். வேணும்னா தெரிஞ்செடுக்கிறாங்க, வேணான்னா கரெக்டாக கழட்டி விட்டு போயிடுறாங்க. உண்மைதானே? அப்போ குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் தெளிவாக தான் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அப்போ மற்றபடியா செய்ய முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதான்னு நிறைய யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வெளிப்பட என்ன செய்யணும் அதை கண்டா செய்யுங்க. அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுற மாதிரி அவன் எல்லாத்தையும் செய்கிறான், அவனமானையே நானும் செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. உயிருள்ள தேவனை உடையவர்களாக இருந்தும் உங்களை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்டதெல்லாம் இருந்துட்டு ரசிக்கப்பட்டிருக்கீங்க, அப்படியே பழைய இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கூட அது பெருசாக ஒன்றும் தெரியாது. ரைட்டா? நான் புதுசாக எடுத்துக்கிட்டு மற்றவங்கள மாதிரி நான் ஆகுறேன்னா அது தப்பு. ஒன்றும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக குத்திருப்பாங்க. ஆனால் ஆராதனை அப்படியே ஆராதனை நடத்துவாங்க. ஏன் இப்படியெல்லாம் போடலாமா, இப்படிலாம் இருக்கலாமா, இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி இருந்திருப்பாருன்னா இப்படியெல்லாம் போட்டு ஊரே சுற்றி ரசிக்கப்பட்டிருப்பார். எங்க குத்துன பச்சையை எங்கே அழிக்கிறது? குத்துன தானே. குத்துன பச்சையை திரும்ப அழிக்க முடியாது, டாக்டர் திரும்ப அழிக்க முடியாது. ஆனால் இப்படி இருந்த நாள் இன்றைக்கு இந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு காமிக்கிறேன். ரைட்டா? ஆனால் இன்னைக்கும் கர்த்தரோட சந்திப்பான்னு சொல்றாங்க, அது வேற. நான் புதுசாக பண்ணிக்குவேன், நான் என்னமோ பண்ணிக்குவேன். நான் எல்லாரும் போறாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க, அதே மாதிரி நானும் அவங்களோட சேர்ந்து போவேன். அப்படி இருக்கிறது மற்றவங்களை விட நான் வித்தியாசமா இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டு போகாதீங்க. இந்த உலகத்தாருக்கு இயேசுவை வெளிப்படுத்தும்படியாய் இந்த ஜாதியோடைய கலவாமல் தனித்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கர்த்தர் நல்லதாக